ஆமென். பெண்களுக்கு தேவன் கொடுத்த அழகு வேற, ஆண்களுக்கு கொடுத்த அழகு வேற. ஸ்தோத்திரம். பெண்களுக்கு கொடுத்த ஆமென் அங்கீகாரம் வேற, ஆண்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் வேற. எனக்கு ஜெண்டர் சேஞ்சிங் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணு ஆணா மாறுது, ஆணு பொண்ணா மாறுது. அதுக்கு மருத்துவமனைகளும் நிறைய திறந்து இருக்குது. ஸ்தோத்திரம். ஆணையும் கல்யாணம் பண்ண நிலைகள் மேல நாட்டில் நிறைய இருக்குது. இந்த நாட்டிலையும் வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பொண்ணையும் கல்யாணம் பண்றது, ஒன்று ஹேர் எல்லாம் கட் பண்ணி ஆணா மாறுது, ஒன்று இருக்கிறது மாதிரி பெண்ணாக மாறுது. ஜெண்டர் சேஞ்சிங் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அலோ பண்ணவில்லை. இந்த வசனம் சொல்கிறது, இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மேலே நாடுகளில் திருச்சபையில் இதெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சபைகள் ஏன் இன்றைக்கு பாழடைந்து போய் கொண்டிருக்கிறது? சபைகள் ஏன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாய் மாறிக்கொண்டிருக்கிறது? சபைகள் மேலே ஏன் தேவ கோபம் வருகிறது? சபைகள் அதை கண்டிக்கும் தெம்பில இல்லை, கண்டிக்கும் நிலையில இல்லை. சபை கண்சாடையாய் அதை விடுகிறது. இன்றைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், சபையே, தேவ ஜனமே, உலகத்தின் அருவருப்புகளுக்கு நீங்கள் விலகி இருங்கள். நீங்கள் போகிற தேசம் இன்னைக்கு அருவருப்புகளால, அசிங்கங்களால நிரம்பி இருக்கிறது. அந்த அருவருப்புகளிலிருந்து ஆண் ஆணாத்தான் இருக்கணும், பெண் பெண்ணாத்தான் இருக்கணும். பள்ளிகளிலே மாறலாம், கலாச்சாரங்கள் கல்லூரிகளிலே மாறலாம், வாழ்க்கை தரம் பலவிதங்களிலே மாறலாம். ஆனால் என் ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த முறைமைகள் ஒன்றும் மாறாது. அவர் மாற்ற மாட்டார். அவர் சொல்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும். சகோதரமாரே, உலகம் செய்கிறது, அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், நானும் செய்கிறான் என்று செய்வதற்கு தெய்வம் உன்னை அழைக்கவில்லை. உன்னை அழைத்தவர் கர்த்தர். உனக்காக ஜீவன் தந்தவர் அவன் அல்ல, இவன் அல்ல. உனக்காக ஜீவன் தந்தவர் என் இரட்சகர்.